ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான முள்ளங்கி சாம்பார், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வாங்க பார்க்கலாம். நான் பருப்பை ஏற்கனவே காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். நான் குக்கரில் வேக வைக்கிறதில்ல, நான் இப்படி தான் வேக வைக்கிறேன். ஸோ வேக வச்சு அப்பப்போ குக்கரில் வேக வச்சுக்குவேன், அப்பப்போ இந்த மாதிரி வேக வச்சுக்குவேன். இப்போது பருப்பு போட்டு சீரகம், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன். வாங்க தாளிச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். இப்போது அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகா, நீங்கள் வேணால் 2, 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாக்காக சாப்பிட்ணுன்னு ஒன்று தான் ஆட் பண்ணி, ஏன்னா நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு நாட்டு தக்காளி, ஒரு ஆப்பிள் தக்காளின்னு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி 2 போட்டால் நல்லாயிருக்கும்னு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி கலவா சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதை நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு நாள் நான் அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிப்பியும் போடுறேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எனக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும்போது நான் அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்வேன். வீட்டுக்குங்கும்போது இந்த மாதிரி சிம்பிளாக செய்வேன். எங்களுக்கு என்றைக்காவது அரைச்சி விட்ட சாம்பார் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி தான் செய்வேன். அது இன்னொரு நாள் நான் அந்த ரெசிபி போடுறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு முள்ளங்கியை இந்த மாதிரி கட் பண்ணி ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக கட் பண்ணி முள்ளங்கியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரா ஸ்மெல் போனால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அடிக்கடி முள்ளங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காய் வேகணும். பொறுமையாக வேக வைங்க. காய் நல்லா வெந்தால் தான் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பொறுமையாக வேக வைங்க. நான் இன்னொரு நாள் அந்த டிஃபன் அரைச்சி விட்ட சாம்பாரும் போடுறேன். இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா வேகட்டும். நம்ம பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அதையை சைடில் எடுத்து வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். அதனால் நம்ம காய் இன்னும் வேக வைக்கலாம். காய் வேகிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நான் பச்சை வாசம் போகணுன்னு கொஞ்சம் நேரம் ஓப்பனில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு கூட ஒரு பூண்டும் போட்டிருந்தேன். ஏன்னா பருப்பு தனியாக எடுத்து வச்சா பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பூண்டு போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு பருப்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்மளோட சாம்பாருக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி நான் சின்ன அளவு புளி, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு சாம்பாருக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 தக்காளி போட்டிருக்கோம். இப்போ திருப்பியும் மூடி வச்சு கொதிக்க வச்சிட்டோன்னா நம்மளோட சாம்பார் ரெடி. இப்போது தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காய் போடும்போதே சால்ட் வேணும்னா, காய் போடும்போதே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காயோடு சேர்ந்து நல்லா குழம்பு கொதி வரணும். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். நம்மளோட முள்ளங்கி சாம்பார் ரெடி. இனி இட்லி சுட சுட இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃப்ரைடேனா எப்போவும் எங்கள் வீட்டில் சாம்பார் தான். இந்த அருமையான சாம்பார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இப்போ பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கொதி வரும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இறக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம சாம்பாரை சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் ஃப்ரம் காயத்ரி.